ஒரு செகண்ட் நிக்குதுல அங்க வச்சு இங்க வச்சிருக்கா அது கால் ஓங்கும்போது அப்படி கீழ அவங்க ஓங்கும்போது இங்க வச்சிரு ஓகே அப்படி புரியுதுல ஓகே உங்களுக்கு ரொம்ப அப்படி அடிக்கிறது அது வேணும் ஆக்ஷன் போடுங்க ரைட் ஓகே 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 போதும் இங்க இருந்து கிராஸ் பண்ணி போவீங்க வந்துட்டீங்க அடுத்து இங்க போவோம் அது ரெண்டு டைரக்ட் பேஸ்க்கு மேல போவீங்க தள்ளுறீங்க நாங்க விழுந்தாச்சு ஆளுங்க வேற ஆளு நான் கத்துறேன் அவ்வளோ சரியா ரைட் அது வேணும் இந்த ரியாக்ஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அங்க வரைக்கும் இந்த சீன் முடியிற வரைக்குமே இந்த ரியாக்ஷன் அப்படியே ஹோல்ட்ல இருக்கும் கத்துங்க ஒரு வாட்டி நிஜமா கத்தணும் புரியுதா நீங்க நார்மலா இந்த சத்தத்துக்குள்ள அடக்கி பண்ணீங்கன்னா அது இந்த ரியாக்ஷன் வராது ஓபனா பண்ணுங்க நிஜமா பாக்குறீங்க ஐயோ வேற ஆளு அப்படி அப்படி ஜம்ப் பண்ணி தம்பியோ மாடு எழுத்து போட்டு ஓடுவல கை தப்படி எழுத்து விட்டுறாங்க விட்டா மாடு கயிறு மாடு என்ன பூபதி கத்திரமா இருக்கு ஆக்ஷன் நான் கீழே வந்துட்டேன் ஆமா இவர் யாரு இந்த மாதிரி லவோட அண்ணன் மிதிச்சிட்டமே இருக்கிறது அந்த இதுல இல்ல கட்டில படுத்து நீ நினைச்சு அவரை மிதிச்சு கீழே தட்டா சாரிங்க அது வேணும் புரியுதா இல்ல கட்டில படுத்து நீ நினைச்சு அவரை மிதிச்சு கீழே தட்டா சாரி அப்புறம் தான் என்ன பக்கம் திருப்பி சாரி சொல்லு புரியுதுல்ல இப்படி பார்த்துலாமா ரெடி ஆக்ஷன் கரெக்டா மிதிச்சிட்டீங்க நான் உள்ள போய் கீழே விழுறேன் விழுந்துட்டு நான் பெட்ஷீட் வேலையை பாக்குறேன் உங்களை திரும்பி பாக்குறேன் நானும் கத்துறேன் உடனே சபரி வெளியே வந்தாச்சு ஏ பூபதி என்னடா தரையில உட்காந்துட்டு இருக்க ஏ ரம்யா நீ எப்படி வந்த அம்மா இவர் யாரு அண்ணன் அதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னேன் ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு சொன்னா ஆனா உன் கூட தான் தங்கிருக்காருன்னு சொல்லியே சரி இப்ப என்னாச்சு இல்ல கட்டில்ல படுத்திருந்த நீ நினைச்சு அவர் மிதிச்சு தள்ளி விட்டேன் சாரிங்க இங்க என்ன நடக்கு ரைட் கட் ஏ ரம்யா நீ ஏடி பண்றீங்க அம்மா இவர் யாரு அண்ணே அதான் ஊர்ல இருந்து வரான்னு சொன்னனே ஊர்ல இருந்து வராருன்னு சொன்னேன் ஆனா உன் கூட தான் தங்கிருக்காருன்னு சொல்லியே சரி இப்ப அதுக்கு என்னடி இல்ல கட்டில்ல படுத்திருந்தது நீ நினைச்சு அவரை மிதிச்சு தள்ளி விட்டேன் தெரியல தெரியல விட்டுட்டியாடி சாரிங்க செத்த ஒரு வண்டி உள்ள வருது வீட்டுக்குள்ள பாக்குறீங்க பார்த்துதான் அவன் தான் வர திருச்சி வச்சு கண்டுக்காம மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்கு வண்டி பைக்ல இருந்து நிறுத்தினோடனே நிறுத்திட்டு எப்படி திட்ட போறீங்கன்னு தெரியும் என்னம்மா நல்லா இருக்கீங்களா அவர் கேட்டதுக்கு அப்புறமா தான் அப்படி பார்க்கணும் மாலை இப்போதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சோ வயக்கம் ஏகப்பட்ட வேலைம்மா அதான் வர கிரேட் ஆச்சு இந்த வர முடியலன்னு சொல்லி இறங்குறாரு ஏன் இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையோ மெட்ராஸ்ல கூட்டாளி வாரான்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டு பேச்சா பேச நீ பேச்சா பேச நீ அவனை பார்க்க தானே வந்த இந்த வரேன் அவரு சொல்லுவான் அவனை பார்க்க வந்துட்டாலும் மெட்ராஸ் போன் ஒரு போன் கூட பண்ணல சபா தான் வண்டி வேணும்னு கேட்டான் அதை சாவி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஓஹோ நிட்டு மறுபடியும் நீங்க இங்க பாத்துட்டு காலையிலே வாரேன்னு சொன்னாலும் என்னன்னு காணல நான் காப்பி எடுத்து வரேன் உள்ள போயிடலாம் என்னம்மா நல்லா இருக்கீங்களா வாழை இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சோ வயக்காட்டில் ஒரே வேலைம்மா அதான் வர முடியல ஏன் இன்னைக்கு வேலை இல்லையோ மெட்ராஸ்லேருந்து கூட்டாளி வரான்னு தெரிஞ்சதும் வெள்ளனே வீட்டுக்கு வந்துட்டு பேச்சா பேசுத நீ அவனை பார்க்க தானே வந்த அப்படியே அவனை பார்க்க வந்துட்டாலும் மெட்ராஸ் போன அப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல சபா வண்டி கேட்டான் அதனால சாய் கொடுத்துட்டு போலாம் வந்தேன் ஓ வந்துட்டானுங்களா வெள்ளனே வாரேன்னு சொன்னானுவோ இன்னும் காணல சரி இரு காப்பி எடுத்துட்டு வரேன்
டைம் இல்ல வா இப்படி வச்சுக்க அந்த தம்பி பேசுறதுக்கு உட்காருவாரு தம்பி பேசிட்டே இருக்கு உட்காருவாரு அம்மா வந்து உள்ள போவாங்க அதுக்கு வந்து அம்மா வந்து வீடு வரும் புரியுதுல வா ஓகேண்ணா தென்னமரத்தில் ஒரு கயிறு இந்த தென்னமரத்தில் ஒரு கயிறு பக்கத்தில் கட்டின மாமா சுத்த குட்டியில நீங்க இதெல்லாம் தானே கொடுக்க போறீங்க தென்னை மரம் ஆமாம் ஆமாம்மா நல்லா இருக்கிறாச்சு கலைக்கு இந்த மாதிரி நடந்துக்க கூடாது நடந்துக்க அவனால என்ன பண்ண முடியும் சொல்லு ஆத்துமரமா ஆத்துமரம்னு அவங்க எங்கள் ஊரில் மரமே கிடையாது தெரியுமா ஆத்துமரம் ஆலமரம் ஆ ஆ ரைட் ஆ ரெடியா ரெடி ஓகேப்பா சூப்பராக பண்ணு ரெடிப்பா போயிடலாம் அசுத்தமான இல்லை ஐயோ உனக்கு கொல்ல போகிறோம் பாருப்போ சாப்பிடலாமா ரெடி நெக்ஸ்ட் ஏய் ஒரே பேர் கொடுக்குறது மாற்றி கொடு எடுத்தாலே சரி ஸ்மைல் அப்படியே செட் பண்ணிட்டேன் ஸ்டெடியா ஒன்றா சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இது ஒன்றா பார்க்குங்க மறுபடியும் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்குறீங்களா அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன் 2-3 வாட்டி கொடுங்க நான் தேவையான இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கேன் ஏன்னா நீங்கள் பேசும்போதும் அவங்களுக்கும் அங்கே மாறி மாறி போகும் ஸ்டில்ஸும் ஆமாம் ஒரு விஷயம் வாங்க சொல்லும்போது என்னென்ன கமெண்ட் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் பண்ணணும் சரியா சப்போஸ் ஏதாவது இடத்துல லேக் ஆச்சுன்னா நான் அவர் இப்போ தலையை திருப்பும்போது நீங்கள் தலையை திருப்பணும் தலையை திருப்பி வச்சுட்டு இருக்கணும் ஏன்னா அந்த கட்டு அங்கே போகும் நீ என்ன பார்க்கும்போது நான் உங்களை பார்த்து இன்ச்சு லெஃப்ட் உங்களுக்கு நவருங்க ஆ ஹாய் சூப்பர் சூப்பர் அப்படியே பாருங்க ஆமா அது அது எந்த ஓகே 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 நிச்சயம் அழுகுறீங்க இது எப்படி அவங்க ஹார்ட் பீட் இது பண்ணுவீங்க அப்படியே தான் படுக்கிறேன் நானு இப்படியா அப்படி இல்லை இந்த சைடு இப்படியா படுக்க மாட்டாங்களே பண்ணி பாருங்க நீங்களே பண்ணி பாருங்க ஒரு வீடியோ எடுக்கிறேன் இது சரி இல்ல போன் இருக்காரா ஜாலுரா இது ஓகே இது ஓகே உங்களால வளைய முடியலங்க அது அடுத்துங்க தொப்ப ஆமா அண்ணங்க சரியா பார்க்கணுங்கிறதா பார்க்கணும் நிஜமாவே தேடுவாங்க உள்ள இருக்கிறவங்க சரியா பார்க்கணுங்கிறதா பார்க்கணும் நாங்களும் ஹீரோ தாமா டைலாக் ஓகேவா டி சபா சூப்பரா இருக்கடா எது சூப்பரா இருக்கா ஏய் நான் சும்மா வாயில வந்தது சொன்னேன்டி ஆனா நான் எதிர்பார்த்தே இதுதான் இதுதான் எழுத போறேன் இப்படி பாக்குறீங்க லவ்ங்கிற பேர்ல கிரிஞ்சு டைலாக் எழுதி இப்படிதான் யூடியூபர்ஸ்லாம் ஊரே கெடுத்து வச்சிருக்கீங்கடி
அப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஏய் நம்மள கிரிஞ்சு தான்டா அழகு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பொண்ணு நாங்களும் வாங்க எழுதுங்க ரைட்டா சொல்லலாமா? டேய் சபா நீயாடா இப்படிலாம் பேசுற? நாங்களும் ஹீரோ தாமா. டைலாக் எப்படி? சூப்பரா இருக்கு. எது சூப்பரா இருக்கா? ஏய் நான் சும்மா வாயில வந்தத சொன்னேன்டி. ஆனா நான் இதுதான் எதிர்பார்த்தேன். இதுதான் எழுத போறேன். இப்படிதான் லவ்ங்கிற பேர்ல கிரிஞ்சி டைலாக் எழுதி யூடியூபர்ஸ் எல்லாம் ஊரையே கெடுத்து வச்சிருக்கீங்கடி. டேய் லவ்ல கிரிஞ்சு தாண்டா அழகு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை லவ் பண்றேன். நீ லவ் பண்ணி தான் ஆகணும். இப்படி சொல்லிட்டு இப்படி திரும்பிங்களா மறுபடியும் கை கொடுப்பாரு. இன்னொரு ரொட்டி இந்த மாதிரி பண்ண சரி அம்மா அங்க இருந்து வரீங்கல்ல வரும்போதே கை வீசலாம். கோமா போறீங்க அந்த வீசும் போது எங்க உள்ள தேகம் வரீங்க தெரியும். சரியா? சரி கையை சொல்ற பாருங்க இந்த இடம் கிராஸ் பண்ணும்போது நீங்க முன்னால போட்டு இந்த கையை பின்னால போட்டு போயிட்டீங்கன்னா அவரை பிடிக்க முடியாது. சரியா? ஆக்ஷன். என்ன பேசணும்? ஏய் நானும் சபா லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது? ஏய் ரம்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஐ லவ் யூ. ஏய் நானும் சபாவை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்ணணும். ஏய் சொல்லிட்டு போ. இந்த வாட்டி இப்படி பண்ண ஸ்டார்டிங்ல என்ன நீங்க கேமரா வச்சுட்டு இருப்பீங்க. அந்த பொண்ணு அதை சாஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி நிற்கிறேன். அந்த பொண்ணை பார்க்குறேன். பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வருதோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னதும் நான் திரும்பி உங்களை பார்க்குறேன். தைரியம் பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதும் கண்ணை மூடிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இப்படி நிற்கிறேன். ரிலீஸ் ஆனதும் ரெடியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பெருமூச்சு விட்டு எடுத்ததும் அவங்க ரெடியான்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேடும்போது நீங்கள் அப்படி வாங்கிக்கிட்டு இடுப்பில் கட்டுறோம். கட்டி முடிச்சுன்னு ரெடியாங்கிறாங்க. ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஆக்ஷன் சொன்னதும் நான் வந்து ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அப்படின்னு கேட்குறேன். ஒன்று கட் சொல்லிட்டு இல்லைண்ணா ஆக்ஷன் சொன்னால் நடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஃபஸ்ட்டு டைலாக் போகுது. டைலாக் பேசும்போது ரெண்டு பேரோட இதோ ஃபோக்கஸ் அப்படியே அமைதியாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. டைலாக் முடிச்சதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் திரும்பி பார்க்குறீங்க. நானும் அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்குறேன். அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சுமா இது ஒரு பாயிண்ட் ஷாக்கில் இருக்கு பார்க்குறது. கட் சொல்லாமல் கை தட்டினதா விஷயம் இல்லை. ரைட்டா? இதான் இப்போ போகும்போது ஆக்ஷன். ஆக்ஷன்னு சொன்ன உடனே நடிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? ரோல் போடு. ரோலிங். ஆக்ஷன். போறதுக்கு முன்னால நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்குங்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக் நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனா தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகார ஆரம்பமாயிருச்சு. எனக்கும் உனக்கும் தர்மயுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம் பேர் புகழ் அந்தஸ்து சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பணவரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. சூப்பர்டா. இங்கே நிற்கும்போது டைலாக் சொல்லுங்க. டைலாக் சொல்லி என்ன பார்க்குறீங்க? என்ன பார்த்துட்டு அப்புறம் இவங்க பார்க்குறீங்க. பார்த்து மறுபடியும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடும். மறுபடியும் டைலாக் சொல்லும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அப்புறமா அப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தம்பி அப்படி கொடுத்து இந்த மாதிரி போயிட்டாங்க.
மற்றவங்களா டிலே தனித்தனியாக போன மாதிரி இருக்கு. என் தம்பி மேல முதல்ல கை வைக்கவும் செத்துருவான். ஏய் அந்த சொடலமாட சாமி மேல சத்தியமா சொல்லுதேன், கொன்றுவேன். வா. நீ போல சபா, எவன் மேல கை வைக்க நானும் பார்க்கேன். தள்ளி விட்டு தான் போவார். அடிக்க ஆரம்பிச்சோன்னு நீங்கள் 2 ஒருத்தர் பார்க்கணும். நான் சொல்லும்போது உள்ள பிடிக்கும். ரைட்டா? போடு. கை விடுங்க, சபரி கை விடுங்க. சபரி வேணாடா அப்படியே விட்டுடா. வாடா வா. மனிதனின் சிறு இதயம் நினைவுகள் பல சுமக்கும், நெஞ்சத்திலே நடக்கும் விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள். லைட்டை வைடா. திசையில் நீ ஓடு, உன்னை மாட்டி இருந்தா சரி ஓகேம்மா, இதே தான் இதே பேர் தான். அந்த கை கொஞ்சம் ஒயிட்டில் போயிடும், பக்கத்துக்கு கட்டி போடுவாங்க. நீங்கள் லெஃப்ட் கொஞ்சம் வாங்கினேன் இப்போ ஓகே சுக்கரே ஓகே. எனக்கு இந்த கை ஃப்ரெண்டில் கொஞ்சம் இடத்து கையில ஃப்ரெண்டில் அப்போ தான் உங்கள் மூஞ்சி மறைக்கும். அதான் கத்தி போட்டுருந்தாங்க. ஆமாம் இதை கத்தி போடுங்க. இந்த கை தரையில் அடிச்சுட்டு அப்புறமா கன்னத்தில் வச்சு அடிச்சுட்டு அப்புறம் கன்னத்தில் போயிடணும். அப்படி பாருங்க, வாய் தர போடணும். அப்படி வாய் அப்படி மேலே பக்கம் அண்ணாந்து பார்க்கணும், வாய் திறந்து பார்க்கணும் சொல்லும்ல. அதான் சரியா? என்ன பொசிஷன் வாங்கணும்? என் பொசிஷன் இருப்பா. இவன் கூட பேசினா வேலைக்கு ஆகாது, அத்துர்றா. என்னடா அடிச்சிட்டான்?